வெல்கம் டு டியூட்டர். இந்த பதிவில் கிராமரில் ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிற பற்றியா நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் கால்டு ஆர்டிக்கிள், அதாவது ஆர்டிக்கிள் என்றால் என்ன? த வேர்ட்ஸ் ஏ ஆர் ஆன் அண்ட் தி ஆர் கால்டு ஆர்டிகிள்ஸ். ஏ ஆன் தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று வார்த்தைகளும் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆர்டிகிள்ஸ் கம் பிஃபோர் நவுன்ஸ். இது எங்க வரும், எங்க உபயோகம் ஆகும் அப்படின்னு சொன்னா நவுனுக்கு முன்னால் வரக்கூடியது தான் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகிள்ஸ். இந்த ஆர்டிகிள்ஸ்ல வந்துட்டு ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று வந்துட்டு இன்டெஃபனைட் ஆர்டிக்கிள், இன்னொன்று டெஃபனைட் ஆர்டிக்கிள். இன்டெஃபனைட் ஆர்டிக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, the articles a or an are called the indefinite articles. இப்போ நம்ம சொன்ன அந்த மூணு ஏ அண்ட் டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றுலையும் ஏ அண்ட் ஆன் அல்லது ஏ ஆர் ஆன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து இன்டெஃபனைட் ஆர்டிகிள்ஸ். இதை ஏன் இன்டெஃபனைட் ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, because it does not state which person or thing we are talking about. இந்த ஏ அண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் இன்டெஃபனைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்றோம்னா, இது நாம் ஒருவரை பற்றி அல்லது ஒரு பொருளை பற்றி பேசும் பொழுது அது எந்த நபரை பற்றி பேசுகின்றோம் அல்லது எந்த பொருளை பற்றி பேசுகின்றோம் அப்படின்னு பர்டிகுலரா அது குறிக்காது. அதனால இது இன்டெஃபனைட், அதாவது நிச்சயம் இல்லாத அப்படின்னு அர்த்தம் இன்டெஃபனைட். ஃபார் எக்ஸாம்பிள், எ டாக்டர் மீன்ஸ் எனி டாக்டர். இப்போ நம்ம ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, எ டாக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த டாக்டரா வேணா இருக்கலாம். நம்ம பர்டிகுலரா ஒரு டாக்டரை நம்ம குறிப்பிடவில்லை. எ சைல்டு மீன்ஸ் எனி சைல்டு. இப்போ ஒரு குழந்தை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது எந்த குழந்தைய வேணுமானாலும் குறிக்கும். நம்ம பர்டிகுலரா எந்த ஒரு குழந்தையும் நம்ம சொல்லலை. அப்ப எ டாக்டர், எ சைல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பொதுவாக ஒரு நபரை குறிக்கின்றோம். அதனாலதான் இதை இன்டெஃபனைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் டெஃபனைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த ஆர்டிக்கிள் த, அதுதான் டெஃபனைட் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்றோம். இஸ் கால்டு டெஃபனைட் ஆர்டிக்கிள் because it points out a particular person or thing. ஆனா இந்த டெஃபனைட் ஆர்டிக்கிள் த அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது தி அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு பர்டிகுலர் பர்சன் அல்லது பர்டிகுலர் திங் அதை குறிப்பிட்டு சொல்லுவதனால் இது டெஃபனைட் ஆர்டிக்கிள் என அழைக்கப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், யூ மஸ்ட் கன்சல்ட் த டாக்டர். இப்ப த டாக்டர் அப்படின்னா அந்த டாக்டர் ஆல்ரெடி அந்த பேசுபவருக்கும் அதை கேட்பவருக்கும் தெரிந்தவராக இருக்கணும். அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் டாக்டர் தான் த டாக்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப விச் டாக்டர், எந்த டாக்டர்? இட் குட் பி யுவர் ஃபேமிலி டாக்டர். அது ஒரு ஃபேமிலி டாக்டரா கூட இருக்கலாம். அப்ப அந்த பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் தெரிந்த ஒரு டாக்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? த டாக்டர். ஆல்ரெடி we know, அதாவது அவங்களை ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்படிங்கும் பொழுதுதான் த யூஸ் பண்ணுவோம். இப்ப அந்த டாக்டர் வந்து நமக்கு தெரியாதவர், ஏதோ ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னா எ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப டெஃபனைட் ஆர்டிக்கிள்ங்கிறது எங்க வருது, இன்டெஃபனைட் ஆர்டிக்கிள்ங்கிறது எங்க வருது அப்படிங்கிறத இப்ப நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கலாம். அதே யூ மஸ்ட் கன்சல்ட் எ டாக்டர், யூ மஸ்ட் கன்சல்ட் எ டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து ஏ டாக்டர் சொல்லியிருக்கோம். அப்போ இட் குட் பி எனி டாக்டர். அப்போ இது வந்து ஏதோ ஒரு டாக்டர், யார் வேணாலும் இருக்கலாம். ஹியர் த ஸ்பீக்கர் டஸ் நாட் ஹாவ் அ பர்டிகுலர் டாக்டர் இன் மைண்ட். அப்போ இங்கே வந்து பேசுகிறவர், இந்த சொல்றவர் யூ மஸ்ட் கன்சல்ட் எ டாக்டர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவருக்கு பர்டிகுலர் டாக்டர் அவர் மைண்ட்ல இருக்காது, ஏதோ ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் மீன் பண்றாரு. அப்போ ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெஃபனைட் ஆர்டிக்கிள். இந்த indefinite article a or an is used before singular countable nouns.
இப்போ கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரியும். எந்த நவுன்ஸ் எண்ணக்கூடியது எல்லாமே நம்ம வந்து கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்றோம். அந்த கவுண்டபிள் நவுன்லேயே சிங்குலர்னு சொல்லக்கூடிய கவுண்டபிள் நவுன் இருக்கு இல்லையா, அந்த சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி தான், கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் ஏ அண்ட் யூஸ் பண்ணணும். இட் கேனாட் பி யூஸ்டு பிஃபோர் ப்ளூரல் நவுன்ஸ். அதாவது ப்ளூரல் நவுன்ஸுக்கு முன்னால் ஏ ஆர் ஆன் அப்படிங்கக்கூடிய இன்டெஃபினைட் ஆர்டிகிளை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. we can say an apple. இப்போ ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லும் பொழுது an apple சொல்லுவோம். அதே மாதிரி ஒரே ஒரு மரம் அப்படின்னு சொல்லும்போது a tree. ஒரு டேபிள் அப்படின்னு சொன்னா a table அப்படின்னு சொல்லலாம். பட் நாட் an apples. ஆனா ஆப்பிள் ஒன்றுக்கு மேலே இருக்கும் பொழுது 2 ஆப்பிள் அல்லது 3 ஆப்பிள்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா an apples-ன்னு சொல்லக்கூடாது. அதே போல மரங்கள் ஒன்றுக்கு மேல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எ ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்ப இன்டெஃபினைட் ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்குலர் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் வரும், ப்ளூரல் நவுன்ஸுக்கு முன்னால் வரக்கூடாது. வவ்வல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியணும். ஏன் அப்படின்னு சொன்னா இன்டெஃபினைட் ஆர்டிகிள்ஸ்க்கும் வவ்வலுக்கும் கான்சோனன்ட்டுக்கும் தொடர்பு இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இது எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். வாட் ஆர் வவ்வல்ஸ்? வவ்வல்ஸ்னா நமக்கு என்னன்னு தெரியும். AEIOU அப்படின்னு சொல்லக்கூடியதான் வவ்வல்ஸ். அந்த அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் ஏபிசிடி இருக்கு இல்லையா, 26 எழுத்துக்கள் இருக்கு. அதுல AEIOU அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 லெட்டர்ஸும் வந்துட்டு வவ்வல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த AEIOU தவிர மீதம் என்ற லெட்டர்ஸ் வந்துட்டு கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். BCDFGH அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே கான்சோனன்ட்ஸ். அப்ப we use A before singular nouns starting with the consonant sound. இப்ப இந்த இன்டெஃபினைட் ஆர்டிகிள் a and an அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுல a அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் நவுனுக்கு முன்னால், அதோட மட்டும் கான்சோனன்ட் சவுண்டு அல்லது கான்சோனன்ட் லெட்டர்ஸ் ஆர் கான்சோனன்ட் சவுண்டில் ஆரம்பிக்கக்கூடிய சிங்குலர் நவுனுக்கு முன்னால நம்ம ஏ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ பாட் எ புக். ஏ புக் அப்படின்னு சொல்றோம். இங்க புக் அப்படின்னு சொல்லக்கூடிய நவுனு பீல ஆரம்பிக்கக்கூடியது. பிங்கிறது கான்சோனன்ட். அதே போல குமார் இஸ் எ பெயிண்டர். ஏ பெயிண்டர் அப்படின்னு சொல்றோம். இங்க ஏன் ஏ யூஸ் பண்றோம் அப்படின்னா கான்சோனன்ட் பி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த பெயிண்டர் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி பி அப்படிங்கிற லெட்டர்ஸ்ல ஆரம்பமாகுது. அதனால இதை நம்ம ஏ பெயிண்டர் அப்படின்னு சொல்றோம். இங்க என்ன ரூல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி கான்சோனன்ட் சவுண்ட்ல இருக்கக்கூடியதா இருக்கணும், அல்லது கான்சோனன்ட் லெட்டர்ல ஆரம்பிக்கக்கூடியதா இருந்தால் நம்ம ஏ யூஸ் பண்ணணும். we use a before singular nouns and adjectives starting with the consonant sound and starting with the vowel but having consonant sound. அதே போல ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டெஃபினைட் ஆர்டிகல் வேற எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிங்குலர் நவுனுக்கு முன்னால், அதே சமயம் அட்ஜெக்டிவ்ஸா இருந்தாலும் அந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து கான்சோனன்ட் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடியதா இருந்தாலும் அல்லது கான்சோனன்ட் சவுண்டு அதுல ஆரம்பிக்கக்கூடியதாக இருந்தாலும் அண்ட் ஸ்டார்டிங் வித் வவ்வல் பட் ஹேவிங் கான்சோனன்ட் சவுண்டு. வவ்வல் லெட்டர்ல, அதாவது AEIOUன்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஏதோ ஒரு லெட்டர்ல ஆரம்பிக்கக்கூடிய நவுனாக இருந்தாலும் அதே சமயம் கான்சோனன்ட் சவுண்டு வந்தது அப்படின்னு சொன்னா ஏ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா எ கேர்ள், எ கம்ப்யூட்டர், எ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இப்போ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிறது அந்த ஆர்டிஸ்ட் எந்த மாதிரியான ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட்ங்கிறோம், அது அட்ஜெக்டிவ். இப்போ அட்ஜெக்டிவ்ஸுக்கு முன்னால
ஏ யூஸ் பண்றோம். அதே போல எ கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது கான்சோனன்ட் சவுண்ட்ல ஆரம்பிக்கக்கூடியது. எ கேர்ள், எ 1 ரூபி காயின், எ ஒன் ஐடு மேன். இப்போ இங்க 1 ரூபி, எ ஒன் ஐடு மேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இங்கே டபிள்யூ சவுண்டு வர்றதுனால நம்ம ஏ யூஸ் பண்றோம். அதே சமயம் ஓஎன்இ ஆக ஓ அப்படின்னு சொல்லக்கூடியது வவ்வல்ல ஆரம்பிக்குது. வவ்வல்ல ஆரம்பிச்சாலும் இதனுடைய சவுண்டு நமக்கு கான்சோனன்ட் சவுண்டு டபிள்யூ சவுண்டு வர்றதுனால எ 1 ரூபி காயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். எ யூஸ்ஃபுல் ஐடியா, எ யூனிவர்சிட்டி. இங்க யூ அப்படின்னு சொல்லக்கூடிய வவ்வல்ஸ் லெட்டர்ல ஆரம்பிக்கக்கூடியது யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்றோம். அதே சமயம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதும் யூ வவ்வல் லெட்டர்ல ஆரம்பிக்குது. இருந்த போதிலும் நம்ம ஏ யூஸ்ஃபுல் ஐடியா, ஏ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா யூ சவுண்டு வர்றதுனால, இங்கே யூ அப்படிங்கிற சவுண்டு வர்றதுனால, அதாவது கான்சோனன்ட் சவுண்டு வர்றதுனால, வவ்வல்ஸ் இருந்தாலும் கான்சோனன்ட் சவுண்டு வர்றதுனால நம்ம ஏ யூஸ் பண்றோம். we use an before singular nouns with vowel sound. அதே சமயம் an அப்படின்னு சொல்லக்கூடிய indefinite article நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா சிங்குலர் நவுனுக்கு முன்னால் வவ்வல் சவுண்ட் இருந்தால் an அப்படின்னு யூஸ் பண்றோம். வவ்வல் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய உயிரெழுத்துக்கள் சொல்றோம் இல்லையா, அ ஆ இ ஈ ஏ ஏ ஐ ஓ ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சவுண்டு தான் நம்ம வவ்வல் சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், an umbrella. இங்க அம்பர்லா அப்படின்னு சொல்லக்கூடியது யூல ஆரம்பிக்கக்கூடியதா இருக்குது. யூ அப்படிங்கிறது வவ்வல். அதே சமயம் வவ்வல் சவுண்ட் ஆ அப்படின்னு சொல்றோம். அம்பர்லா ஆல ஆரம்பிக்கக்கூடிய வவ்வல் சவுண்ட்ல வர்றதுனால an umbrella அப்படின்னு சொல்றோம். அடுத்து an ஆரஞ்சு அப்படின்னு சொல்றோம். ஆரஞ்சு ஓங்கிறது வவ்வல், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆ அப்படிங்கிற சவுண்ட்ல வருது. அதனால் இதுல இங்க நம்ம an யூஸ் பண்றோம். அடுத்து an இங்க் பாட்டில் அப்படின்னு சொல்றோம். இங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ வந்து வவ்வல் லெட்டர்ல ஆரம்பிக்கக்கூடியது. ஆனா இங்க சவுண்டு இ அப்படிங்கக்கூடிய வவ்வல் சவுண்டு வர்றதுனால an இங்க் பாட்டில் அப்படின்னு சொல்றோம். அடுத்து அதே போல an ஈகிள். இங்க ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடியது இ அப்படின்னு சொல்லக்கூடிய வவ்வல் லெட்டர்ஸ்ல ஆரம்பமாகின்றது. அதே சமயம் இ அப்படின்னு சொல்லக்கூடிய வவ்வல் சவுண்டில் ஆரம்பிக்கிறதுனால an ஈகிள். அதே போல an எக், ஏல ஏ அப்படிங்கிற வவ்வல் சவுண்ட்ல வருது. an ஏரோப்ளேன் ஏ சவுண்டு வருது. an ஐ, அந்த ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வவ்வல் சவுண்டு வருது. an oasis ஓ லெட்டர்ஸ்ல ஆரம்பிக்குது. வவ்வல்ஸ் லெட்டர்ல ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய வவ்வல் சவுண்டு. அதே போல an ஓஷன். an அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டெஃபினைட் ஆர்டிகிள். அங்கே ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய வவ்வல் சவுண்டு வர்றதுனால an ஓஷன் அப்படின்னு சொல்றோம். ஆக இங்கே மேலே சொல்லப்பட்டுள்ள ஆ ஆ இ ஈ ஏ ஏ ஐ ஓ ஓ அப்படிங்கக்கூடிய இந்த ஓசையில் வரக்கூடிய வவ்வல்ஸ் லெட்டர்ஸ்ல இருந்தாலும், அது கான்சோனன்ட்ஸ் லெட்டர்ஸ்ல இருந்தாலும், இந்த சவுண்டில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு நவுனுக்கு முன்னாலும் நாம சிங்குலர் நவுனுக்கு முன்னால் an யூஸ் பண்ணலாம். We use an before singular nouns and adjectives starting with a consonant but having vowel sound. இப்ப an அப்படிங்கிறது சிங்குலர் நவுனுக்கு முன்னால் நம்ம உபயோகப்படுத்தலாம். அது அட்ஜெக்டிவ்ஸா இருந்தாலும், அதே சமயம் கான்சோனன்ட்ல ஆரம்பிக்கக்கூடிய லெட்டர்ஸ், அதே சமயம் வவ்வல் சவுண்ட் அப்படி இருந்தா நம்ம an யூஸ் பண்ணலாம். இப்ப an அவர் அப்படின்னு சொல்றோம். இங்க ஹெச் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெச் ஆரம்பிக்குது. ஹெச் ஒரு கான்சோனன்ட் லெட்டர் இருந்த போதிலும் நம்ம an அவர் அப்படின்னு சொல்றோம். இங்க நம்ம உச்சரிக்கும் பொழுது அவர் அப்படின்னு சொல்றோம்.
ஆ உச்சரிப்பு வர்றதுனால, அதாவது வவ்வல் சவுண்ட் வர்றதுனால, இது கான்சோனல் லெட்டர்ல இந்த நவுன் ஆரம்பிச்சாலும் நாம ஆன் யூஸ் பண்றோம். அதே போல ஆன் ஆனரபிள் மேன் அப்படின்னு சொல்றோம். ஆனரபிள் சொல்லக்கூடிய இந்த அட்ஜெக்டிவ் லெட்டருக்கு முன்னால கான்சோனன்ட் ஹெச்ல ஆரம்பிச்சாலும் நாம உச்சரிக்கக்கூடிய வவ்வல் சவுண்ட் ஆ அப்படின்னு வர்றதுனால, வவ்வல் சவுண்ட் வர்றதுனால ஆன் ஆனரபிள் மேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல ஆன் எம்ஏ அப்படின்னு சொல்றோம். எம்ஏ அப்படிங்கக்கூடியது ஏல ஆரம்பிக்கக்கூடிய வவ்வல் சவுண்ட்ல வர்றதுனால ஆன் இங்க உபயோகப்படுத்துறோம். அதே போல we use a or an only before countable nouns. நம்ம இந்த இன்டெஃபினைட் ஆர்டிகிள் ஏ ஆர் ஆன் ரெண்டுல எதை உபயோகப்படுத்தினாலும் அது எங்க உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணணும். a leaf fell off the tree அப்படின்னு சொல்லும்போது இங்கே லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது கவுண்டபிள் நவுன், அதனால a leaf அப்படின்னு சொல்றோம். an umbrella அப்படிங்கக்கூடியது அம்பர்லா அப்படின்னு சொல்லக்கூடியது கவுண்டபிள் நவுன். அடுத்து டெஃபனைட் ஆர்டிகிள் த. இப்போ டெஃபனைட் ஆர்டிகிள் த எங்கெல்லாம் உபயோகமாகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். we use definite article the before holy books, mountains, oceans, planets, names of newspaper, religion. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் டெஃபனைட் ஆர்டிகிள் அப்படிங்கிறது பர்டிகுலர் பர்சன் அல்லது பர்டிகுலர் பிளேஸு அல்லது பர்டிகுலர் திங்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எந்த ஒரு நவுனுக்கும் நம்ம த யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஹோலி புக்ஸுக்கு முன்னால் நேம் ஆஃப் அ ஹோலி புக்ஸ் ஆர் நேம் ஆஃப் அ மவுண்டைன்ஸ் அல்லது ஓஷன்ஸ் அல்லது பிளானட்ஸ், நேம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் அல்லது ரிலீஜன், இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள். அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம த யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த பைபிள் ஹோலி புக்குடைய பெயர், த பகவத்கீதா, த ராமாயணா. அதே போல மவுண்டெயின்ஸுடைய பெயர்கள் தி ஹிமாலயா, தி இந்தியன் ஓஷன் ஓஷனுடைய பெயர், த எர்த் பிளானட்டுடைய பெயர், த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பருடைய பெயர், த ஹிந்து நியூஸ் பேப்பருடைய பெயர், த கிறிஸ்டியன் ரிலீஜன், த முஸ்லீம். அப்போ இந்த ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடியது ரிலீஜனை குறிக்கக்கூடியது இந்த ஹிந்துங்கிற நியூஸ் பேப்பரும் இருக்கு. ஆக இந்த மேலே சொல்லப்பட்ட அந்த ஹோலி புக்ஸு, மவுண்டைன்ஸு, ஓஷன்ஸ், பிளானட்ஸ், நேம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர், ரிலீஜன், இந்த மாதிரி முக்கியமான குறிப்பிடப்படக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம த யூஸ் பண்ணலாம். we use the definite article the before names of animals standing for the whole class. இப்போ மொத்த ஒரு குரூப்பையும் குறிப்பிடுவதற்காக நம்ம ஒரு அனிமலை பேரை சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து த யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் த கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். இப்போ த கவ் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக நம்ம பசு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பசுவையும் குறிக்கக்கூடியது, அது நமக்கு பால் குடிக்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது த கவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இது எல்லா பசுக்களையும் குறிக்கக்கூடியதா இருக்கு, அதனால த கவ் அப்படின்னு சொல்றோம். ஹோல் கிளாஸை நம்ம குறிக்கிறோம். அதே போல த லைன் இஸ் கார்னிவோரஸ். அப்ப இந்த லைன் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்னிவோரஸ் அப்படிங்கிறதுனால அது எல்லா லைனையும் நம்ம மொத்த எல்லா சிங்கத்தையும் சேர்த்து தான் இந்த குரூப்பை வந்து நம்ம த லைன் அப்படின்னு குறிப்பிடுறோம். அதே போல we use definite article the names of particular person, ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயருக்கு முன்னால் அல்லது திங்ஸு அல்லது ரிவர் அல்லது ஐலண்ட் அல்லது ஆர்டினல்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் முன்னாடியுமே நம்ம தி அப்படின்னு சொல்லக்கூடிய டெஃபினைட் ஆர்டிகிள் யூஸ் பண்றோம். த டாக்டர், இது நமக்கு ஆல்ரெடி தெரிந்த வெல் நோன் பர்சனா இருக்கலாம், அப்ப த டாக்டர் சொல்றோம். த கம்ப்யூட்டர், குறிப்பிட்ட ஒரு கம்ப்யூட்டர் நம்ம குறிப்பிடும்போது த கம்ப்யூட்டர். த காவேரி ரிவர், ரிவர் அப்படின்னு சொல்லும்போது பொதுவானது, ஆனால் நம்ம பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ரிவருடைய பெயரை நம்ம குறிப்பிடும் பொழுது த காவேரி ரிவர் அப்படின்னு சொல்கிறோம். த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், ஐலாண்ட்ஸை பற்றி சொல்லும் பொழுது த ஃபர்ஸ்ட் ஹவுஸ், இந்த ஆர்டினல் சொல்லும் இல்லையா, ஃபர்ஸ்ட், செகண்டு, தேர்டு, அப்படி இந்த ஆர்டர் படி சொல்லும் பொழுது த ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கும்போது த யூஸ் பண்ணுறோம். த லாஸ்ட் ப்ரோக்ராம், அந்த இறுதியாக ஒரு ஷெட்யூல் ப்ரோக்ராம் ஷெட்யூல் போட்டிருப்பாங்க, அதில் வந்து கடைசியான நிகழ்வு என்னன்னு சொல்றத த லாஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். அதே போல நேம்ஸ் ஆஃப் டைரக்ஷன்ஸ் த ஈஸ்ட், த வெஸ்ட், த சவுத், த நார்த். அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம
டெஃபினைட் ஆர்டிகிள் த யூஸ் பண்ணுறோம். அதே போல் வி யூஸ் டெஃபினைட் ஆர்டிகிள் தி பிஃபோர் த நவுன் ரெஃபர்டு டு ஏர்லியர், பிஃபோர் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, பிஃபோர் அட்ஜெக்டிவ் டு மார்க் அ பர்சன், பிஃபோர் த நேம் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே போல் நம்ம ஒரு நவுனை ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை திரும்ப நம்ம அந்த நவுனை குறிப்பிடும் பொழுது த யூஸ் பண்ணுறோம். அதே போல் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லும் பொழுது த யூஸ் பண்ணுறோம். அட்ஜெக்டிவ்க்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட நபரை குறிப்பிடுவதற்காக த யூஸ் பண்ணுறோம். அதே போல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு, அதாவது இசைக்கருவிகளுக்கு முன்னாலும் த யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ மெட் எ கேர்ள், நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். இப்போ கேர்ள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நவுன். திரும்ப அதே அந்த கேர்ளை பற்றி சொல்லும்போது த கேர்ள் வாஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேர்ள் வந்து ரொம்ப கெட்டிக்கார பெண். அப்போ எகைன் அந்த நவுனை திரும்ப நம்ம சொல்லும் பொழுது த கேர்ள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஐ சா எ பேர்டு, நான் ஒரு பறவையை பார்த்தேன். இந்த பேர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது நவுனு. அதையே நம்ம திரும்ப சொல்லும் பொழுது த பேர்டு அப்படின்னு சொல்கிறோம். வாஸ் கலர்ஃபுல், அந்த பறவை கலர்ஃபுல்லாக இருந்தது. த ரிச்சஸ்ட் மேன், இங்கே சூப்பர்லேட்டிவ் டிகிரி ரிச்சஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லும் பொழுது த யூஸ் பண்ணுறோம். த புவரஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லுவோம். த கிளவரஸ்ட் பாய், இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி த யூஸ் பண்ணுறோம். த டாலஸ்ட் பாய், மிக உயரமான பையன். வி மஸ்ட் ஹெல்ப் த புவர், த புவர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பர்சனை அட்ஜெக்டிவ்ல சொல்லும் பொழுது த புவர் அப்படிங்கும் மிக ஏழையானவர்களை நம்ம வந்து உதவி செய்யணும், ஏழையானவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் த வயலின், த கிட்டார், த பியானோ, இதுக்கு எல்லாமே நம்ம வந்து டெஃபினைட் ஆர்டிகிள் த யூஸ் பண்ணுறோம். அதே போல் வி யூஸ் டெஃபினைட் ஆர்டிகிள் த வித் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் when it is clear to the reader which things we are referring to. அப்போ அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னால் நம்ம தி யூஸ் பண்ணுறோம். எப்பொழுது அப்படின்னாக்க இந்த ரீடருக்கு வந்துட்டு நம்ம எதை பற்றி சொல்கின்றோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கிளியராக சொல்வதற்காக நம்ம தி யூஸ் பண்ணுறோம். த ரைஸ் இன் த, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த ரைஸ் இன் திஸ் சூப்பர் மார்க்கெட் இஸ் குட். அந்த ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரைஸுங்கிறது ப்ளூரல் நவுன் அப்படிங்கிறதுனால த ரைஸ் இன் திஸ், இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ரைஸ் வந்து மிகவும் நன்றாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம த ரைஸ் இன் திஸ் சூப்பர் மார்க்கெட் இஸ் குட் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினைட் ஆர்டிகிள் த இஸ் யூஸ்டு பிஃபோர் எ நவுன் டு டிஃபைன் இட் இஸ் சம்திங் ஸ்பெசிஃபிக். பொதுவாக இந்த டெஃபினைட் ஆர்டிகிள் த அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நவுனுக்கு முன்னால் யூஸ் பண்ணுவோம். எதற்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு வகையில் ஸ்பெசிஃபிக்கானது, முக்கியத்துவம் வாய்ந்தது, குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லும் பொழுது த யூஸ் பண்ணுறோம். இப்போ சம்திங் ப்ரீவியஸ்லி மென்ஷன்டு ஆர் நோன், ஏற்கனவே அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கலாம் அந்த நவுனை பற்றி, அல்லது ஏற்கனவே எல்லோரும் அறிந்த ஒன்றாக இருக்கலாம், அல்லது யூனிக்காக இருக்கலாம். யூனிக் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கலாம், முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம். ஆர் சம்திங் பீயிங் ஐடென்டிஃபைடு த ஸ்பீக்கர், அல்லது ஸ்பீக்கருக்கு ஏற்கனவே அறிமுகமானது, தெரிந்தது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் பொழுது நம்ம த யூஸ் பண்ணுறோம் அந்த நவுனுக்கு முன்னாடி. இப்போ எக்ஸாம்பிள் த பைரேட் அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் எ ஸ்பெசிபிக் பைரேட். இப்போ வந்து த பைரேட் அப்படின்னு சொல்லுது ஒரு குறிப்பிட்ட பைரேட்டை நம்ம சொல்கிறோம். பைரேட் அப்படிங்கிறது கடற்கொள்ளை செய்கிறவங்கள தான் பைரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. த ரைட்டர் அண்ட் ரீடர்ஸ் நோ அபவுட் ஹிம். அப்போ இந்த பைரேட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பைரேட்டை வந்து இந்த ரைட்டருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ரீடர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் த பைரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இன்டெஃபினைட் ஆர்டிகிளில் சொல்லும் பொழுது ஏ அண்ட் இன்டெஃபினைட் ஆர்டிகிள் இருக்கு இல்லையா, டெல்ஸ் அஸ் சம்திங் இஸ் நான் ஸ்பெசிஃபிக். இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் தான் ஏ அண்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் ஏ பைரேட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பைரேட் வந்து எந்த ஒரு கடற்கொள்ளைக்காரனாகவும் இருக்கலாம், அவன் நமக்கு தெரிஞ்சவனாக இருக்காது. அப்படிங்கும் பொழுது ஏ பைரேட், அது எவனா வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கும்போது திஸ் இஸ் எனி பைரேட், எந்த ஒரு பைரேட்டாக வேணாலும் இருக்கலாம். ஹி இஸ் நாட் நோன் டு த ரைட்டர் ஆர் த ரீடர்ஸ். இந்த ஏ பைரேட் சொல்லும் பொழுது இந்த பைரேட், இந்த கடற்கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அந்த ரைட்டருக்கோ அல்லது ரீடருக்கோ அறியாதவனாக இருக்கும் பொழுது தான் ஏ பைரேட்னு சொல்லுவாங்க.
இப்ப 2 பேருக்கும் அறிந்த நபர் அப்படின்னு சொல்லும் பொழுது த பைரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்டெஃபினைட் ஆர்டிகிளுக்கும் டெஃபினைட் ஆர்டிகிளுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் யூரோப்பியன் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் எனி யூரோப்பியன். அண்ட் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த ஒரு யூரோப்பியனா வேணாலும் இருக்கலாம். ஹி இஸ் நாட் நோன் டு த ரைட்டர் ஆர் த ரீடர்ஸ். இப்ப இந்த யூரோப்பியன் சொல்லக்கூடியவர் இந்த ரைட்டருக்கோ அல்லது ரீடருக்கோ தெரியாதவரா இருக்கலாம். இப்ப இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.